நம்ம ஏற்கனவே adverbs of frequency பற்றி பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் சிம்பிளில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, adverbs of frequency ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன், ஒரு வேர்ப் என்ன ஃப்ரீக்வன்சியில் செய்கிறோம். இதோட கொஸ்டின்னா ஹவு ஆஃபன் ஒரு ஆக்ஷன் நடக்குது, எப்போல்லாம் நடக்குது, என்ன ஃப்ரீக்வன்சியில் நடக்குன்றதுக்காக வி யூஸ் adverbs of frequency. ப்ரெசன்ட் சிம்பிளில் இது கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா அது ரெகுலர் ஆக்ஷன் இருக்கிறதால அந்த ரெகுலர் ஆக்ஷன் எப்போல்லாம் நடக்கு என்பது தெரிஞ்சுக்கிறதுக்கு வி யூஸ் adverbs of frequency. இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் சிம்பிளில். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம adverbs of frequencyல ஏற்கனவே பார்த்துருக்க மாதிரி வேர்ட்ஸ் such as like always, rarely, hardly ever, never இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் ஹாவ் டோஸ்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம முதல்ல வேர்ப் எதுன்னு பார்க்கணும். வேர்ப் என்பது ஹாவ். இது வந்து டு, இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா டு ஈட், டு கன்சியூம் சம்திங். ஸோ இங்கே நான் ஆல்வேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ், ஸோ வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் adverb of frequency. இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் எப்போவுமே டோஸ்ட் எடுத்துப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்கிறேன். சரி, இது இல்லாமல் நான் சொன்னால் என்ன ஆகும்? பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ஆக போகிறதா, பட் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்காது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் டோஸ்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்னா நான் ரெகுலராக எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். இங்கே நான் ஆல்வேஸ் சொல்லும் போது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக எப்போவுமே நான் டோஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்றது. ஸோ ஒரு ஆக்ஷனை எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்க, ஹவு ஆஃபன் டு யூ டூ இட் என்பது ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு adverbs of frequency தேவைப்படுது. அதனால் இந்த adverbs of frequencyயை ப்ரெசன்ட் சிம்பிளில் நம்ம யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், do you usually go to work by bus? Do you usually? ஸோ ஜென்ரலாக கேட்குறதுல do you go to work by busன்னு கேட்கலாம். நான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் யூஸிங் இட் பிஃபோர் த verb, go என்பது verb, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பாருங்க, she doesn't often go to bed late. She doesn't often go to bed. So she doesn't often go to bed அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா often is the adverb of frequency, go is the verb. இங்கே doesn't வந்திருக்கிறதால இங்கே offense அப்படின்லாம் போடக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தப்பு. வேர்பில் மட்டும்தான் நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணுறதா பண்ண வேணாம்னு டிசைட் பண்ணுவோம். இது நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதால இங்கே டசன்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டூ ஃபார்ம்ஸ் வந்துட்டாலே நம்ம எப்பவுமே இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இங்கே ப்ராப்ளம் இல்லை. ஹவெவர், இப்போ நான் இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக கொண்டு போகிறேன். எக்ஸாம்பிள், she often goes, okay, she often go to bed late. இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா often போட்டிருக்கேன், இங்கே தான் goes போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஹேஸ் டு பி. தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸோ ஐம் ஆடிங் எஸ் வித் த verb. இங்கே ஆஃபென்ஸ்ன்னு போடக்கூடாது. இங்கே நான் எஸ் ஆட் பண்ணலாமான்னு கேட்டால் ஆட் பண்ணக்கூடாது. வேர்பில் மட்டும்தான் எஸ் ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது adverb, இட்ஸ் நாட் அ verb, இட்ஸ் an adverb. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ they are sometimes late. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ். ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பி வேர்புக்கு அடுத்தது வருது. இது வந்து பி வேர்ப். இங்கே இட்ஸ் அ பி வேர்ப், இட்ஸ் நாட் அ வேர்ப் சென்டென்ஸ், இட்ஸ் அ பி வேர்ப் சென்டென்ஸ். ஸோ பி வேர்புக்கு அப்புறமா வரும் என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. adverb of frequency பிக்கு அப்புறமா வரும். வேறஸ் வேர்ப் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு முன்னாடி வருது பாருங்க. ஆல்வேஸும் முன்னாடி வருது, வேர்புக்கு முன்னாடி வருது. ஆனால் பி வேர்புக்கு அப்புறமா வரும். She hardly ever watches TV. She hardly ever watches TV. So watches is a verb, hardly ever is an adverb of frequency. Right? Fine. I guess உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் adverbs of frequency எப்படி யூஸ் பண்ணுறது என்பது. இப்போ நான் she watches TV சொல்கிறதுக்கும் she hardly ever watches TV சொல்கிறதுக்கும் ரொம்ப ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ ஒரு ஆக்ஷன் என்ன ஃப்ரீக்வன்சியில் நடக்குது என்பது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. He is never stressed. ஸோ இது அகேன் இட்ஸ் அ பி verb சென்டென்ஸா இல்லை verb சென்டென்ஸா நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் அ பி verb சென்டென்ஸ். ஏன் பி verb சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே இஸ் தான் வந்து வேர்பாக வந்திருக்கு. பிக்கு அடுத்தது தான் வந்து adverb of frequency யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் அ
is not a verb, it is an adjective. ed வந்தால நீங்க verbனு கன்சிடர் பண்ணாதீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில adjectives ed ஓட வரும். Okay, so he often goes out. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் சிம்பிள் வித் வேர்ப். ப்ரெசன்ட் சிம்பிள் வித் வேர்பில் வரும்போது கோஸ் என்பது வேர்ப், அதுக்கு முன்னாடி தான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும். இது நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா தப்பாயிடும். ஹீ கோஸ் ஆஃபன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பாயிடும். ஸோ அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் தான் வேர்ப் வரும். ஸோ அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு ப்ரெசன்ட் சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. However, பியில் வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் adverb of frequency ஞாபகம் வச்சுக்கோங்க. She is always late. She is always late. She is late always ன்னு போடக்கூடாது, தப்பு. ஓகே, ஸோ ஐ கெஸ் நீங்கள் இப்போ adverbs of frequency எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பீங்க. adverbs of frequency present simple நம்ம நிறையவே யூஸ் பண்ணலாம், because that gives a flexibility to talk about how often an action happens. Okay, moving next is expressions of frequency. Expressions of frequency க்கும் adverbs of frequency க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். Expression of frequency comes at the last one. Second thing is it talks about the time. Time பத்தியும் expressions of frequency சொல்லும். So like every day, once a week, twice a week, இது மாதிரி. So I have English classes twice a week. ஸோ இதை டைம்ஸ் குறிப்பிட்டு சொல்கிறேன், வீக் அப்படின்னு குறிப்பிட்டுட்டேன். ஸோ இட்ஸ் an expression of frequency. Next, she cleans her car once in a month. Once in a month, monthly once சொல்கிறது தான் once in a month ஃபார்முலா எழுதும் போது. I service my air conditioner thrice in a year. Thrice in a year. ஸோ இது எல்லாமே டைம் ஃபேக்டர். அகெயின் ஒரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இட்ஸ் ஆல் ரெகுலர் ஆக்ஷன்ஸ். இந்த ரெகுலர் ஆக்ஷன்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில் நடக்குது என்பதுக்கு we use this expressions of frequency and adverbs of frequency. ஸோ ப்ரெசன்ட் சிம்பிளில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கம்போனன்ட் தான் இந்த adverbs of frequencyயும் expression of frequencyயும். ஏன்னா நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். how regular or how often an action is, how often an action happens, right?